பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர். இந்த நாளிலே ஒரு நல்ல ஆலோசனையை உங்களுக்கு தருவதற்கு முன்பாக ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை உங்கள் இருதயத்தில் உருவாக்குவதாக. ஒரு முறை ஒரு தேவ மனிதன் வழக்கமாக ஒரு மலைப்பாங்கான பகுதிகளிலே சென்று அதுக்கு அடுத்தது இருக்கின்ற ஒரு கிராமத்தில் ஊழியத்தை செய்து வருவார். மிகவும் ஜனங்கள் எல்லாம் நேசிப்பார்கள். அவர் போய் ஊழியம் செய்யும் போது அநேக வாலிபர்கள், அநேக பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லாரும் கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பார்கள். இப்படி செய்கின்ற இந்த நேரத்துல, இந்த காலகட்டங்கள்ல ஒரு எதிரி கூட்டம் எப்படியாவது இவரை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்படி முடிவு செய்து இவர் கடந்து வருகிற, அதாவது அந்த ஊழிய கிராமத்திற்கு இந்த மலை பிரதேசத்தின் வழியாய் கடந்து சென்று விட்டு மீண்டும் வருகிற நேரத்தில் அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் ஏறி சாலை இருக்கிறது, அந்த சாலை வழியாக அவர் அடுத்த பகுதிக்கு வந்து அவருடைய ஏரியாவுக்கு போவார், அவருடைய வீட்டுக்கு போவார். இவர்கள் இதை நோட்டமிட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை இவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி அதில் சில முரட்டு மனிதர்கள் ஏறிக்கொண்டு ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து மறைந்து நின்று கொண்டார்கள். வழக்கமாக இவர் ஊழியத்தை முடித்து திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வரும்போது ஆண்டவர் ஒரு கிரியை செய்ததை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் வரும்போது அவர்கள் மறைந்திருக்கிற இடத்தின் வழியாக அவர் வர வேண்டும். வரும்போது ஒரு பெரிய ஒரு பனி மூட்டம், ஒரு பனி மேகம் அவரை முற்றிலுமாக மூடிக்கொண்டது. அவருக்கு பாதை தெரிகிறது, அவர் நடந்து போகிறார். ஆனால் அவரை கொல்ல நினைத்த எதிரிகளுக்கு அவர் போறது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பேக்கிங், ஒரு மூடுதல், ஒரு ஆட்கொள்ளுதல் அங்கே நடந்தது. அவர் வழக்கம் போல புறப்பட்டு வந்து திரும்பி இரண்டாவது நாள் அவர் ஊழியத்துக்கு போகும்போதும் அதுபோல அவர்கள் அந்த இடத்துல காத்திருக்கிறார்கள். திரும்பி போகும்போதும் அவரை ஒரு பயங்கர பனிமேகம் மூடிக்கொண்டது. அவர் போவதும் தெரியவில்லை, வருவதும் தெரியவில்லை. கிராமத்துக்குள்ள போய் அவர் பேசும்போது அந்த தீயவர்களில் ஒருவன் மெதுவாக வந்து, ஐயா நீங்க வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்க உங்களை அடிப்பதற்காக, கொல்லுவதற்காக காத்திருந்தோம். எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் 3 நாளா பலிக்கவில்லை, காரணம் என்ன என்று கேட்டார்கள். எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கும்போது அப்ப அவர்கள் யோசித்தார்கள், இது எப்படி நடந்தது? இவர் போகும்போதும் வரும்போதும் இவருடைய தெய்வம் இவரை காக்கிறாரு போல என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு வசனத்தை நாம் தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 27 அதனுடைய 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவில் மறைத்து ஒளித்து வைக்கிறார். தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவில் மறைத்து ஒளித்து வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு.
அன்பானவர்களே, நம்மையும் கூட நம்முடைய ஆண்டவர் தீங்கு நாள் வரும்போது எப்படி எந்தெந்த விதங்களிலே நம்மை மூடி மறைக்க வேண்டுமோ அந்தந்த விதங்களிலே நம்மை மூடி மறைப்பார். நீங்க தைரியமாயிருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை மூடி மறைப்பீராக. எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எல்லா தீங்கு நாளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எத்தனையோ தீங்குகள் உடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. அவைகளின் மத்தியிலே உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து இதுவரை காக்கிறீர். இன்னும் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தீங்கு நாள் நெருங்கி இருக்கிறது. எத்தனையோ விதமான தீங்குகள் உங்களை பாதிக்க நினைக்கிறது. ஆனால் கர்த்தர் தான் உங்களை மூடி மறைத்து ஒளித்து வைக்கிறார் என்பதை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.